அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. சரி, அசைவத்தை அதிகமாக சாப்பிட்ற செக்மெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே போர்க்குடிகள் தான். ஏன்னா போரில் பங்கு பெறும்போது புரோட்டீன் உங்களுக்கு கட்டாயம் தேவை, இல்லைன்னா புண்ணெல்லாம் ஆறாது. ரொம்ப மீகரான புரோட்டீன் சோர்ஸில் வந்து நீங்கள் புண்ணெல்லாம் ஆற்ற முடியாது. நீங்கள் டெய்லி சண்டை போட்டுருக்கீங்க, ரத்த கரையை படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த எனர்ஜி அதிகமாக வேணும் அப்படின்னா புரோட்டீன் வந்து மஸ்ட். ஸோ எனக்கு பாடி மாஸ்க் மட்டும் இல்லை, ஹீலிங்க்கும் புரோட்டீன் வேணும். இப்போ நம்ம டாக்டர்லாம் வந்து சொல்றது என்னன்னா, அந்த நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கு, விரால் மீனை சாப்பிட்டா வந்து புண்ணு ஆறும் அப்படின்னு. ஏன் விரால் மீனை சாப்பிட்டா புண்ணு ஆறும்னா, லாஜிக்கலி ஸ்பீக்கிங் விரால் மீன்கிட்ட மற்ற மீன்கள் இருக்கிறத விட புரதம் அதிகமா இருக்கு. ஓகே, விரால் மீன்ல புரதம் வந்து அதிகமா இருக்கனால நம்ம மக்களுக்கு பாருங்க விரால் மீன் சாப்பிட்டா புண்ணு ஆறும் அப்படின்னு ஒரு பழமொழி அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப கை கால்லாம் புண்ணு இருக்கு, அதாவது புண்ணு ஏதாவது காயங்கேயும் பட்டிருக்குன்னா காயம் ஆறணும் அப்படின்னா விரால் மீன் சாப்பிடுவாங்க. ஏன்னா விரால் மீன் கிட்ட புரோட்டீன் அதிகமா இருக்கு. அந்த மற்ற மீன்களை விட விரால் மீன் சாப்பிடும்போது நமக்கு புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஜிக் தான் இருக்கு. ரைட்டு. ஜேக்கப் அவர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அவர் வீடியோ போட்டு தெரியும். ஸோ பேசிக்காக என்னன்னா, இந்த புரிதல் நம்ம கிட்ட இருந்தனால அப்போ போரில் பங்கு பெறுறவங்க, சண்டை போடுறவங்க, அதுக்கப்புறம் அன்றாடம் வந்து ஒரு ரிஸ்கான லைஃப் வாழ்றவங்க, அவங்களுக்கு புரோட்டீன் வந்து கட்டாயம் தேவைப்படுது. இப்போ புரோட்டீன் எனக்கு தேவை இல்லைங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான அலுவலக வேலைகள் செய்தவர்கள், பெரிய அளவு போர்க்களத்தை சந்திக்காதவங்க, இல்லை கோயில்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலை செய்தவர்களுக்கெல்லாம் அந்த புரோட்டீன் சோர்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு தேவையா அப்படின்னா தேவை. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? பால், தயிர், நெய் எல்லாமே புரோட்டீன் தானே, எல்லாமே ஃபேட் அண்ட் புரோட்டீன் சோர்சஸ் தானே. இதுக்கு நீங்கள் மாற்று எங்கேயுமே தேட முடியாது. இங்கே தான் நான் இந்த கொஸ்டினை கேட்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் கூட பெறுவாங்களே, பால் வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா? பால் வந்து அனிமல் இதுதாங்க. ஆனால் ஏன் இது வெஜிடேரியனிசத்துக்குள்ளே வருது அப்படின்னா, இது ஒரு உயிரை துன்புறுத்தி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இன்னும் நான் சொல்றேன், இந்த வீகன் அஜெண்டா பேசுற முட்டாளுகளுக்கு இதை நம்ம திரும்ப சொல்லணும். நீங்க மாட்டுக்கு பால் இருக்குல்ல, கண்ணுக்குட்டிக்கு போற பால் நம்மள கில்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஆக்சுவலா நீங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த பாலை நீங்க முழுசா கொடுத்து பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வயிற்றால தான் போகும். அதுக்கு அவ்வளவு தேவையில்ல. ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எந்த மாடுமே காட்டுல இருக்க மாடுக்கு கிடையாது. காட்டுல இருக்க எந்த மாடுமே குட்டிக்கு இவ்வளவு பாலை கறக்காது. நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி பால் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தயார் செய்யப்பட்ட மாடு இது. பால் உற்பத்திக்காக நம்மளுடைய மாடுகள், பசுமாடுகள் எல்லாமே நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் மூலமா உருவாக்கி கொண்டு வந்ததுனால இது குட்டிக்கோட தேவையை விட பால் அதிகமாக கறக்கும். ஒரு நண்பர் இருப்பார்ல, சாய் விக்னேஷ்னு சொல்லிட்டு, அவர் ஏதோ நம்ம முதல்வர் ஸ்டாலின் கிட்ட எல்லாம் போயிட்டு சார் கவுக்காக கவுடாவா கவுடாலாம் சொல்லாதீங்க. சாதத்தை கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்லைட்ல போட்டு அது ஒரு மைக்ரோஸ்கோப்ல எடுத்து அப்படி பாருங்க, உள்ள எட்டி பாருங்க. நம்ம போன் எடுத்து பார்த்தாலே தொட மாட்டாங்க போன். சரிங்க, நான் சொல்றேன் தயிர் சாதத்தை அப்படி பார்த்துட்டு சாப்பிடுங்களேன். தயிர் சாதத்தை நீங்க பாருங்களேன், அப்படி வெறுப்பேத்தாதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா தயிர்ல எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாம் அப்படியே பாக்டீரியா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் அதை சாப்பிடுறோம். அப்புறம் ப்ரோபயோட்டிக்காக தான் சாப்பிடுறோம்.